வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு புது லேப்டாப் வாங்குறவங்களுக்கும் அல்லது ஆல்ரெடி லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு 4 பொருட்களுங்க. ஃபஸ்ட்டு பொருள், இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம மெயினாக வந்து இஷ்யூ இருக்கிறதே இந்த ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ்னால தான் வந்து மதர் போர்டு இஷ்யூஸ் எல்லாம் வருது. நம்ம லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியும் நிறைய லேப்டாப் வந்து இந்த மதர் போர்டு இஷ்யூஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே மெயினாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க, இந்த ஜென்செட் லைனில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு இஷ்யூனால வருவாங்க. இதுக்கு காரணமே இந்த வோல்டேஜ் பிரச்சனை தாங்க. இதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த வோல்டேஜ் ப்ரொடெக்டருங்க. இது பிளாக் டீ எலக்ட்ரோடெக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வர வோல்டேஜ் ப்ரொடெக்டர் வந்து அமேசானில் கிடைக்குது. இது நம்ம ஒரு 100கணக்கான ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஒரு குட்டி ஸ்டெபிளைசர் மாதிரி செயல்படுது. நீங்கள் ஒரு லேப்டாப் பேக்லேயே வச்சு ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு 3 பின் பிளாக்குங்க, 10 ஆம்ப் சாக்கெட்டுங்க. நீங்கள் வந்து உங்கள் 3 பின் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணும்போது 3 பின் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணும்போது இதுலேயே டிஸ்பிளே வருதுங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டிலேடு தான். எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் டிவி அல்லது ஃப்ரிட்ஜு, ஏசி ஸ்டெபிளைசர் மாதிரி டிலேவாக தான் ஆன் ஆகும். வோல்டேஜ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை இல்லைனா தான் ஆன் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் இருந்துச்சா ஆன் ஆகிடுது. நீங்கள் வோல்டேஜ் எல்லாமே இதில் செட் பண்ணிக்க முடியும் மேனுவலாக. அதாவது ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து ஆன் ஆஃப் பட்டனுங்க, தெரியுதுங்களா? இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலர் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதனோட வோல்டேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுது. 190 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது, அதை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதை நம்ம வந்து செட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஹை வோல்டேஜ் வந்து 260 தாண்டி போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு டிசைட் வேல்யூ செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லோ வோல்டேஜும் அதே மாதிரி தான் 175 கீழே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் செட் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம லேப்டாப் மட்டும் இல்லை, உங்கள் மற்ற அப்ளைன்சஸ் 10 ஆம்ப்ஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய எந்த அப்ளைன்சஸும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டரு அல்லது உங்கள் டிவி எது வேணாலுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூசர்ஸ்க்கு, நீங்கள் ஆல்ரெடி லேப்டாப் பேக் வச்சுருப்பீங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து லேப்டாப் பேக் வந்து பிராண்ட் கூட வர லேப்டாப் பேக் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பேக்கில் வந்து உள்ளே இருக்கிற பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். அதாவது நம்ம நிறைய வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வரவங்க ஸ்க்ரீன் ப்ரோக் ஆகி அல்லது பெண்ட் ஆகி இந்த மாதிரி இன்ச்சஸ் ப்ரோக் ஆகிற காரணமே வந்து லேப்டாப் வந்து ப்ராப்பர் பேடிங் இல்லாமல் பேக்கில் கீழே விழுகிறதோ அல்லது வந்து நம்ம லேப்டாப் மேலே இன்னொரு வெயிட் வைக்கும் போதோ ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் வந்து ப்ரோக் ஆயிரும். அதுக்காக இந்த ப்ராடக்ட், இதனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. இதனோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வந்து இது ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சு தான் வருதுங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நல்ல ஒரு திக்கான பேடிங், ஃபோம் பேடிங் கொடுத்துருக்காங்கன்னு. நல்ல ஃபோம் பேடிங் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் லேப்டாப் வைக்கும்போது இதில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்போட பேக்கில் வச்சுக்க முடியும். தெரியுதுங்க? இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அவங்க வந்து லேப்டாப் பேக்கே ஏதாவது தவறி கீழே விழுந்தாலும் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இது ஸ்க்ரீனெல்லாம் டேமேஜ் ஆகாமல், ஸ்க்ரீன் கிராக் ஆகாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஒரு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம லேப்டாப் வாங்குகிறோம். அப்போ ஒரு 300 ரூபா செலவு பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மவுஸு அல்லது உங்கள் சார்ஜர் கேபிள்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்க முடியும். இதுலேயே 2 ஜிப்பாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைஸோ அப்படிங்கிற பிராண்டில் வருது. இதனோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கார்டு தாங்க. இது வந்து சாக்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வருது. எதனால் நம்ம இந்த பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, இங்கே லோக்கலில் இருக்கிற ஸ்க்ரீன் கார்டு அமேசானில் வந்து கிடைக்கிற ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு இருக்கிற ஸ்க்ரீன் கார்டு வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷாக இருக்கும். இப்போ வர லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளார் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த கிளாசி ஃபினிஷ் ஸ்க்ரீன் கார்டு கொண்டு போய் அதை ஒட்டும் போது உங்களுக்கு அதனோட பர்பஸே இருக்காது. பட் ஆனால் இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி கிளார் ஃபினிஷோட வருது. அதாவது லேப்டாப் வந்து ஒரிஜினலாக அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த டிஸ்பிளே அதே குவாலிட்டியில் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுமே அப்படி தான். இது இன்ஸ்டால் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேப்டாப்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பபிள்ஸ் பெருசாக ஃபார்ம் ஆகாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிலே கொடுத்துருப்பாங்க. அதனோட QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட மாடலுக்கு தகுந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க. இல்லை யூனிவர்சலாக 15.6 இன்ச்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயராக வருதுங்க. வந்து டாப் லேயரு, பாட்டம் லேயரு அண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் லேயர், இந்த ஆன்டி கிளேர் லேயருங்கிறது வருது. இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூஸர் அப்படி பண்ண முடியாது, என்னால் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மொபைல் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேங்க. பாரு எவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நாள்பட
இந்த கீபோர்டு இருக்குது இல்லைங்களா, இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நம்ம அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டஸ்ட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆயிரும், ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பேட்ச் ஆயிரும். அப்போ உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே மாத்திரம்னா எவ்வளோ காஸ்ட் வரும், அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு தெரியும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போதுமே பெருசாக வந்து அந்த ஸ்க்ராச்சஸோ எதுவுமே வர்றதில்ல, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இதனோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 600 ருபீஸ் அந்த மாதிரி வருதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து நம்ம லேப்டாப் வந்து நம்ம வாங்குகிறோம். அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 600 ரூபா செலவு பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே சாக்கோ அப்படிங்கிற பிராண்டில் வர சிக்லெட் கீபோர்ட் ஸ்கின்னுங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து யூஸ் பண்ண இந்த நம்ம கீபோர்டு இருக்குதுங்களா, இந்த கீபோர்டோட இந்த கீ கேப்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்து ஃபுல்லாக போய் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். நம்ம நிறைய சர்வீஸ்க்கு வர லேப்டாப்க்கு எடுத்து பார்க்கும்போது கழட்டும் போது இதுக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குங்க இந்த கீபோர்டு. அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற அந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக அதில் போய் அந்த கீஸோட இதுவே கெடுத்துரும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வலுவலுன்னு அப்படி கிடக்கும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிராண்டு வந்து ப்ரொமோஷனலும் இல்லைங்க, நாம் யூஸ் பண்ணி செக் பண்ணி நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு லேயரில் வந்துடுது, அப்படியே டேர் பண்ணி உங்கள் லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது, உங்கள் லேப்டாப் பிராண்ட் மாடலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலுக்கும் மேக்ஸிமம் கிடைக்குது. அவ்வளோதான், எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த ஹீட்டில் வந்து லேப்டாப் கொஞ்சம் ஹீட் ஆகும்போது அதுலேயே வந்து லைட்டாக வந்து இந்த சிலிக்கான் பேடில் வந்து கம் இருக்குது, அப்படியே ஒட்டிக்குது. இது லேப்டாப்போட லுக்கையும் ஆஸ்தட்டிக்ஸையும் பெருசாக கெடுக்கிறது இல்லைங்க. இதுலேயே 2 மாடல் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்டட் மாடல், இதில் வந்து அந்த மேலே அந்த கீ லே அவுட் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மாடல் உங்கள் லேப்டாப் வந்து பேக்லைட் கீபோர்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதே டிரான்ஸ்பரண்ட் மாடல் வாங்கிக்க முடியும். அப்போது அந்த கீபோர்டோட லைட்டிங் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே புதுசாக வாங்கி மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து பிசி, லேப்டாப், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ் பற்றி அதனோட ஆக்சரிஸ் பற்றி ஆர்வமுள்ளவராக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வரதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.